நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறேன் தேவா, உம்மை துதிக்கிறேன் தேவா, வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பதே எந்தன் வாழ்வின் முழு நோக்கம். வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பதே எந்தன் வாழ்வின் முழு நோக்கம். உம்மை துதிக்கிறோம் தேவா, உம்மை துதிக்கிறோம் தேவா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு நீர் பேசும் இடைபெடும் கூட தகப்பனே. அன்றே உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை நீர் ஆண்டவரே அப்பா நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளிலும் எங்களோடு இடைபெடும் பேசும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒருவேளை கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஜெபத்தோட தொடர்ச்சியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒருவேளை கர்த்தருடைய ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம முதலாவது ஜெபத்தை நம்ம யாரை நோக்கி ஏறெடுக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய தகப்பனும் செய்து முடிப்பாருங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அதே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். முதலாவது அந்த ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் அப்படின்னு சொன்னால் உம்முடைய பேர், அவருடைய பேர். இப்போ நமக்கு இப்போ என்னோட பேர் ஜான்சிலதா. அது போல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அதே போல் ஆண்டவருக்கு ஆயிரமான நாமங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம ஒரு பிரத்யேகமான, அவர் இறைவன்கிற ஒரு பேர், எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர். அவர் இறைவன் பிதான்னு சொல்கிறோம் அவரை. அதே நேரத்தில் இறைவன்கிற ஏகோவாங்கிற பேர், இன்னும் விசேஷமாக அவரை இயேசுங்கிற பேரால் நம்ம என்ன செய்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுங்கிற பேரால் அந்த இறைவனை நம்ம தொழுதுகிறோம். ரட்சிப்படைய இயேசுவே வழிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த இயேசுங்கிற நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பொதுவான அவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உன்னதை பாட்டு சொல்லுது. அவருடைய சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விசேஷம் அந்த கர்த்தர் தேவன் அப்படிங்கிற அந்த நாமம் பரிசுத்தப்படணும். அப்படின்னா என்னதான், அன்றே உடைய நாமம் புகழப்படுவதாக, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, பூஜிக்கப்படுவதாக, அவங்க நாமம் மட்டும்தான் ஆராதிக்கப்படத்தக்கது, நீர் மட்டும்தான் உயர்ந்தவர் அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் இந்த நாளில் நம்ம எப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாமம் ஆண்டுடைய நாமம் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நாமம். அந்த நாமம் என்ன செய்யப்படணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தப்படணும், புகழப்படணும், துதிக்கப்படணுங்கிறத தான் ஆண்டவர் சிம்பிளாக சொல்லி தந்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவருடைய நாமம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படணும். யார் மூலம் பரிசுத்தப்படணும், எப்படி பரிசுத்தப்படணும், இதை நம்ம என்னைக்காவது சொல்லணும், உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, எப்பா
என்னால் என் வாழ்க்கையின் மூலம், என்னுடைய நடத்தையின் மூலம், என்னுடைய பேச்சின் மூலம், என்னுடைய செயலின் மூலம், என்னுடைய சிந்தையின் மூலம், என்னுடைய குடும்பத்தின் மூலம், என்னுடைய திருச்சபையின் மூலம், என்னுடைய ஊழியத்தின் மூலம், என்னுடைய பணியின் மூலம், நான் செய்கிற நற்கிரியையின் மூலம் உம்முடைய நாமம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படணும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். உம்முடைய நாமம் புகழப்படணும். உம்முடைய நாமம் பூஜிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தோட உள்ளர்த்தம் இதுதான். அப்போ எப்படி இப்போ ஒரு நம்ம இன்னார் வீட்டு பிள்ளை இது அப்படின்னு என்ன செய்வாங்க? நம்ம இது யாரோட பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு பைபிள்லே கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாவீது ராஜா கோலியாத்தோட தலையை வெட்டி எடுத்துட்டு ஊருக்குள்ளே வரும்போது சவுல் ராஜா தன்னுடைய தளபதியை நோக்கி அவர் கேட்பார். அப்னேரை பார்த்து, இந்த பிள்ளையாண்டால் யாருடைய மகன் அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், ஈசாயின் குமாரன்னு சொல்லுவார். அப்போ அந்த நேரம் அந்த ஈசாயோட நாமமும் உயர்த்தப்படுது, தாவீதோட பேரும் தாவீது செய்த அந்த செயலின் மூலம், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்த நன்மையின் மூலம் அவன் பேர் உயர்த்தப்பட அவன் இன்னாரோட பிள்ளை அப்படின்னு என்ன செய்தாங்க? அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல தான் நாம செய்கிற செயலின் மூலம் நம்முடைய தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தப்படணும், பரிசுத்தம் செய்யப்படணும், உயர்த்தப்படணும். இந்த சிந்தனை எப்பவும் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இதில் தவறுகிறவர்களாக என்ன செஞ்சிருந்தோம்? காணப்படுதோம். ஒருவேளை நம்ம சொல்கிற அந்த ஜெபத்தையே மறந்து காணப்படுகிறவர்களாக காணப்படுதோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஒருவேளை காலையில் எழும்பி, அப்பா உங்களை நான் நோக்கி பார்க்குறேப்பா, நீங்கள் விண்ணுக்கும் மேலான விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர், விண்ணிலும் மண்ணிலும் மேலானவர், எல்லா காரியத்துக்கும் எல்லாம் முதல்ல சொல்லி அவரை உயர்த்திட்டு அதுக்கடுத்தால இந்த நாளை எனக்கு நீங்கள் கிருபையாக தந்திருக்கீங்க ஏசப்பா, இந்த நாளில் யாம் மூலம் என்னுடைய காரியத்தின் மூலம் உங்கள் நாமம் புகழப்படணும், உங்கள் நாமம் பரிசுத்தப்படணும். என் வாழ்க்கையின் மூலம், என்னுடைய செயலின் மூலம், என்னுடைய நடுக்கையின் மூலம், ஒருவேளை நான் அந்த நாளில் சந்தித்து பேசுகிற மக்களின் மூலம், அவங்க மூலம் கூட உங்கள் நாமம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நம்ம ஜெபிக்க பழகணும். உள்ள என்னுடைய பிள்ளைகள் மூலம் இன்னும் நம்ம குடும்ப காரியங்கள், எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலும் அந்த காரியத்தின் மூலம், அன்றே உங்களுடைய நாமம் துதிக்கப்படட்டுப்பா, உங்கள் நாமம் பரிசுத்தப்படட்டும், இந்த காரியத்தை நிமித்தம் உங்க நாமத்துக்கு மகிமை தான் வரணும். ஒரு சில காரியங்கள் நம்ம புத்தீனமா செய்துட்டு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து செய்துட்டு நம்ம திகைச்சு நிற்போம். ஐயோ இது நிமித்தம் எங்களுக்கு கடவுளுடைய நாமம் தூசிக்கப்பட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி நம்ம திகைச்சு நிற்போம். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது, வனாந்திரத்தில் வழி நடத்திட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க, தூசிப்பாங்க. மோசையை பார்த்து என்ன செய்வாங்க? எதிர்த்து நிற்பாங்க. மோசையை அப்படி எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், மோசே என்ன செய்வார்? ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பார். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த ஜனங்களை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கூட்டிகிட்டு போவேன்னு வாக்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், இந்த ஜனம் ஏற்று நிற்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்? இவங்களை நம்ம அழிச்சு போட்டுறதே நான் அப்படின்னு கோபத்தில் சொல்லும்போது, மோசே ஆண்டோடைய சமூகத்தில், அன்றே உங்கள் நாம தூசிக்கப்படும் ஏசப்பா, இந்த சுவாமி இந்த மக்களை நான் அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு கொண்டு போவேன்னு சொன்னவர், இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு போய் கானானில் சேர்ப்பேன்னு சொல்லி அழைத்து கொண்டு போனவர், ஒருவேளை இவங்களை கூட்டிகிட்டு போக முடியாமல் நடுவழியிலே அவங்கள அழிச்சு போட்டுட்டார்னு சொல்லி உங்கள் நாமத்தை அவங்க தூசிப்பாங்க, உங்கள் நாமத்தை குறைவாக பேசுவாங்க கர்த்தரே. அதனால் நீங்கள் இந்த ஜனங்களுக்கு இறங்கி பொறுத்தருளி இவர்களை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி மோசே என்ன செய்வார்? பிதா கிட்ட பரிந்து பேசுவார். அவருடைய நாமத்துக்கு அவகீர்த்தி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே திறப்பில் நிற்பார். ஒரு பக்கம் தன்னுடைய ஜனம், தாம் வழி நடத்தி வந்த ஜனம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்க, அவங்க மேலே உள்ள பாசம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் மேலே, ஆண்டோடைய நாமத்தின் மேலே உள்ள வைராக்கியம். அதே போல தான்
இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த மோசேக்குள்ளே இருந்த அந்த தாகம், என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டுறக்கூடாது, என்னுடைய செயலின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நேர்மறையான பயம் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலேயே என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம தகப்பன் எப்படி தான் பிள்ளை மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காரோ அதே போல தான் பரமபிதா நம்ம மீது அசைவாடிக்கொண்டே தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் எப்படி நம்ம பிள்ளைங்க நமக்கு நம்ம பேருக்கு ஒரு பெருமையை சேர்க்கும்போது நம்ம அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம இருதயம் எவ்வளவா சந்தோஷப்படுதோ, அதே போல் நம்மை குறித்தும் நம் நிமித்தம் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் போது, அவருடைய நாமம் உச்சரிக்கப்படும் போது, அவருடைய நாமம் பரிசுத்தப்படும் போது, நன்மையான காரியங்களை நம்ம குறித்து அந்த உலகத்தார் சாட்சி கொடுக்கும்போது அவருடைய உள்ளமும் என்ன செய்யும், சந்தோஷப்படும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தவறும் போது எப்படி நம்முடைய பிள்ளைங்க தவறுனா நம்முடைய இருதயம் துக்கப்படுதோ, அதே நம்ம பிள்ளைங்களை நம்ம வெறுக்க மாட்டோம், கைவிட மாட்டோம், ஆனால் துக்கப்படும். அதே போல் நம்முடைய ஆண்டோடைய இருதயமும் துக்கப்படும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஆண்டே உம்முடைய நாமம் என் மூலம் பரிசுத்தப்பட மட்டும் செய்யட்டும், அப்படி வாழ்வதற்கேற்ற ஒரு கவனமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் இன்னாருடைய பிள்ளைங்கிறத உணர்ந்து நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படிங்கிற வசனத்தை பவுல் சொல்றாரு. அப்போ நான் நம்புகிற தகப்பன், என்னை வழி நடத்துகிற தகப்பன் இப்படிப்பட்டவர், அந்த தகப்பனுடைய பேருக்கு ஒரு பங்கும் வருகிற அளவுக்கு நான் ஜீவிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட நம்ம வாழும்போது ஆண்டவர் அப்படி நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு பரத்தில் இருந்து கட்டளையிடுவார். நம்ம ஆனால் அந்த ஆசையின் தாகமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் நம்ம பார்த்தோன்னா தானியேலின் தேவனே தேவன்னு சொல்லி அந்த ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா என்ன செய்கிறாரு, தேசத்தில் சட்டை ஏற்றாரு. அந்த அளவுக்கு தானியேல் உண்மையுள்ளவனா, ஆண்டவருக்கு பிரியமானவனா அவன் ஜீவித்தான் அப்படிங்கிறத தானியேலின் புத்தகத்தில் நாம் பார்க்குறோம். அந்த தேவனுக்கு அவன் வைராக்கியமாக தேவன் மேலே அன்பு பாராட்டினான், வைராக்கியம் பாராட்டினான், தேவனுடைய காரியங்களில் அவன் உறுதியாக உத்தமமாக இருந்தான், தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல அவன் உண்மையுள்ளவனாக காட்டப்பட்டான். அதே நேரத்தில் உலக பிரகாரமான ஊழியத்திலையும் பணியிலையும் அவன் உண்மையுள்ளவனா காணப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும். அப்படியே ஒரு ஆவிக்குரிய மனுஷனா, உண்மையுள்ள மனுஷனா அவர் ஜீவித்ததுனால அவருடைய ஜீவியத்தின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, தேசமெங்கும் புகழப்பட்டது, தேசமெங்கும் பரிசுத்தம் பண்ணப்பட்டது. அதே போல பார்த்தோம் சொன்ன முற்பிதாக்களோட காரியத்தில் பார்த்தா ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம ஈசாக்கெல்லாம் பார்த்து அந்த தேசத்து ராஜாக்களான அபிமெலேக்கு வந்து அவங்களோட உடன்படிக்கப்பட்டு நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க செய்யற காரியத்துல எல்லாம் அவர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோன்னு வாக்கு கொடுக்காங்க. யாக்கோபை பார்த்து உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு யாக்கோபோட மாமா அந்த கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறாரு, உயர்த்துறாரு. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்யற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு அப்படிங்கிறத போத்திபாரு கண்டுபிடிச்சி சாட்சி கொடுத்தாரு. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறாங்கிறத சவுல் கண்டு அறிந்து கொண்டான். அப்போ இது இவங்க வாழ்க்கையின் மூலமா, இவங்களுடைய செயலின் மூலமா, இவங்களுடைய நடத்தையின் மூலமா, இவங்களுடைய ஆசீர்வாதங்களின் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது, சொந்த ஜனங்களாலையும் புறஜாதி ஜனங்களாலையும். அதே போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தப்படணும். அப்போ அந்த அளவுக்கு எப்படி முற்பிதாக்கள் தேவனோடு நெருங்கி நடந்தாங்களோ, தேவனோடு ஒவ்வொரு காரியத்திலையும் உறவாடினாங்களோ, ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு 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 செஞ்சாங்களோ, அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் அவர் காட்டுற வழியில் அவர் கரம் பிடிச்சி அவர் சொல்கிற ஆலோசனையை கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, ஒருவேளை ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன செஞ்சான், அவர் சொல்லுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்பிடிக்கிறவனா காணப்பட்டான். நீங்கள் இருன்னா இருப்பான், போனால் போவான், திரும்பிடுனா திரும்பிடுவான், இதை செய்யினா செய்வான். ஈசாக்கோட வாழ்க்கையிலையும் நம்ம அதை பார்க்கோம், யாக்கோபோட வாழ்க்கையிலையும் பார்க்கோம். உள்ள இவங்கெல்லாம் மாம்சத்தில் தவறுகிறவர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் தவறும் போது ஆண்டவர் உணர்த்தும் போது தன்னை திருத்தி கொண்டு மீண்டுமாய் ஆண்டோடைய வழியில் அவருடைய சித்தத்துக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு முன்னேறி செல்கிறவர்களாக காணப்பட்டாங்க. யோசேப்போட வாழ்க்கையில் இன்னும் வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இதை பார்க்கலாம். அந்தந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு மாதிரியாக காட்டியிருக்கிறாரோ அவங்களுடைய நடக்கையின் மூலம் சாட்சியின் மூலம் நமக்கு நன்மையும் கற்றுத்தராரு, தீய காரியங்களை விட்டு விலகுவதற்கும் அவர் கற்றுத்தராரு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம்
மகிமைப்படுத்தப்படணும், என் வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து அறிக்கை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது, ஒவ்வொரு புதிய காரியத்தை துவங்கும் போதும், அது சின்ன காரியமாக இருக்கலாம், இல்லை பெரிய காரியமாக இருக்கலாம், ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் உங்கள் நாமம் என் வாழ்க்கையின் மூலம் நான் பரிசுத்தப்படட்டும் ஏசப்பா அப்படி சொல்லுவோம். ஒரு புதிய காரியத்தை துவங்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தின் மூலம் இந்த காரியத்தை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, இந்த காரியத்தை நான் துவங்குறதின் மூலம் உங்கள் நாமும் பரிசுத்தப்படணும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த ஸ்டெப்பை தவறாக எடுத்து வச்சிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அப்படியே ஆண்டுடைய சித்தத்தின்படி இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறது ஆண்டுடைய சித்தம். என்ன படிப்புங்கிறத தெளிவான ஒரு சமாதானத்தை அது ஆண்டரோடு நம்ம உறவாடும் போது ஆண்டவர் அதுக்கேற்ற வாசலை மட்டும்தான் திறப்பார். அப்போது நான் இந்த இடத்துக்கு போறேன், இன்னைக்கு எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரேன்னு ஃபாதர் பாட்டு படிச்சிருக்காரு. அப்போ இப்படியெல்லாம் நம்ம ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, அன்றைய ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு வீட்டுக்கு போனாலும், ஒரு கடைக்கு போனாலும், அன்றைய நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துல ஒயாம் மூலம் உங்க நாமம் பரிசுத்தப்படட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருப்பாரு. நம்ம மூலம் ஆண்டுடைய நாமம் பிறராலும் நம்ம மூலம் மற்றவர்களாலும் என்ன செய்யும், புகழப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையிலும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பண்படுத்தும் சித்தம் போல, பயன்படுத்தும் விருப்பம் போல, பண்படுத்தும் சித்தம் போல, பயன்படுத்தும் விருப்பம் போல, கரத்தில் நான் புல்லாங்குழல், கரத்தில் நான் புல்லாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களை கற்றுத்தந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்கள் நாமம் அன்றே எங்கள் மூலம் புகழப்படுவதாக. எங்கள் வாழ்வின் மூலம், எங்கள் செயலின் மூலம், நடக்கையின் மூலம், கிரியையின் மூலம், பேச்சின் மூலம் ஆண்டவரே அது புகழப்படுவதாய், உயர்த்தப்படுவதாய், ஆண்டவரே அநேகரால் அர்ச்சிக்கப்படுவதாய் காணப்பட கர்த்தர் அனுதினமும் எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே எழுந்தாலும் நடந்தாலும் ஆண்டவரே உமக்காக என்ற ஃபாதர் பாட்டு பாடினது போல ஏசப்பா, நாங்கள் எது செஞ்சாலும் அது ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக செய்யப்படுவதாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் ஆண்டவரே நீர் வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரான்றே. அன்றைய முற்பிதாக்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தின தகப்பன் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தின தகப்பன், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்படியாய் நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.